குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பணத்தை ஈர்க்கக்கூடிய மனநிலை எப்போது உருவாகிறது, அது எப்போது வேலை செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தில் இருந்தாவே பணம்னாவே தப்புன்னு நினச்சிடுறீங்க. இந்த மனநிலையிலிருந்து முதல்ல நீங்கள் மாறாத வரைக்கும் பணம் உங்களுக்கு வந்து சேராது, பணம் உங்களை வந்தடையாது. புரிந்து கொள்ளுங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ₹1 கூட தொடாமல் இருந்தார்னா அவருடைய பிறப்பே அப்பேற்பட்ட தெய்வீக அம்சமாக பிறந்தார். முன்ஜென்மத்திலேயே அவர் பார்க்க வேண்டிய பணம், வரவு செலவு, புகழ், இது எல்லாத்தையுமே பார்த்து கடந்து வந்ததுனால இந்த பிறவியில் பணமே இல்லாமல் உயர்ந்த நிலை அடைந்து விட்டார். புத்தர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தார், அப்புறம் பணமே இல்லாமல் வாழ்ந்தார். அப்படின்னா அவர் அரச குடும்பத்தில் பிறந்து அவர் அரசனாக இளவரசனாக வாழ்ந்து வந்த காரணத்தினால் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவரால் தூக்கி வீச முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை, இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் சராசரி விஷயங்களிற்காகவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, வாழ்க்கையில் ஒரு சில ஆசைகள் இருக்கும்போது அதை அனுபவித்து தான் அடுத்த கட்டம் போகணும் போது உங்களால் பணம் இல்லாமல் இன்று எதையும் அனுபவம் செய்ய முடியாது என்கின்ற சூழ்நிலை உருவாகிறது. பணம் இல்லாமல் நம்ம அதை அனுபவம் பண்ணணுன்ற தன்மைக்கு போனோம்னா அது அன்எத்திக்கலாக மாறிடுது, சட்டத்துக்கு எதிராக போயிடுது, பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. முதல்ல பணத்தை பணமாக பார்க்காம உங்கள் வாழ்வியல் அனுபவங்களுக்கு அந்த அனுபவங்களை செய்து முடிப்பதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது விலைன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி பஸ்ஸில் போகணுன்னா ஒரு விலை கொடுக்கணும், நடந்து போகணுன்னாலும் சாப்பிட்டா தான் நடக்கவே முடியும், அப்போ அதை சாப்பிட்றதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். நீங்கள் சைக்கிளில் போகிறதுனா கூட காற்றடிக்கிறதுக்கு ஒரு விலை கொடுக்கணும், காரில் போகிறதுக்கு ஒரு விலை கொடுக்கணும், நீங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். எல்லாருமே ரோட்டில் போய் தங்கிட முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்திற்கு தகுந்தாற் போல் பேசுகிறேன். எல்லோரும் புத்தர் மாதிரி இருந்துட முடியாது, வள்ளலார் மாதிரி இருந்துட முடியாது, சிவானந்த பரமஹம்சர் மாதிரி இருந்துட முடியாது, ரமண மகரிஷி மாதிரி இருந்துட முடியாது. ரமண மகரிஷி சும்மா உட்கார்ந்தாலும் கூட அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வணிகம் நடந்து கொண்டிருந்தது. அப்பதான் அந்த ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண முடியும். ரமண மகரிஷி அவர்களை தேடி வருபவர்களுக்கு உணவளிக்க முடியும். அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, உட்கார்ந்து அவர் அருள் செய்யறதுக்கு உண்டான ஒரு செட்டப் இருந்ததுனா தான் எல்லாத்தையுமே பண்ண முடியுமே தவிர, தனி ஒரு மனிதனால் முன்னாடி இருந்தது போல இக்காலம் இல்லை, இக்கால சூழ்நிலை என்பது இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, பணம் வேணாம்னு நினச்சிட்டிங்கன்னா இம்மிடியட்லி அந்த வைப்ரேஷனே கட் ஆகிடுது, பணம் உங்களை நோக்கி வராது. எனக்கு ஒரு தேவை வேணும், எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு ட்ராவல் இருக்கும். அதை அடையக்கூடியதற்கு உண்டான சுச்சுவேஷனும் வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டிலேயே கிரியேட் ஆகுது. அது வேணான்னு சொல்லி உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த இயக்கமும் இல்லாமல் உட்காந்துடணும். அப்படி இருக்க முடியுதா உங்களால்? குடும்பத்தை கமிட்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது, உங்களுக்கு உண்டான தேவைகள் இருக்குது, உங்களை சார்ந்தவர்களுக்கு உண்டான தேவை இருக்குது, சமுதாயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, உங்களுக்கு உண்டான ஆசைகள் இருக்குது. ஒன்றுமே ஆசை இல்லை நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா பரவாயில்ல, சொல்கிறது ஈஸி, பட் செய்ய முடியுமா? அதை நிச்சயமாக கிடையாது. அப்போ அந்த ஆசைகளுக்கு ஒரு விலை ஒன்றுக்கு நீங்கள் கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது. அப்போது ஒவ்வொரு தேவைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு விலை என்ற ஒன்று இருக்கும்போது அதை செய்து முடிக்கும் வரை இந்த மனம் உங்களை விடாது. அப்போ அவசியமான சின்ன சின்ன ஆசைகளை கூட நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம். அதுக்கு நாம் விலை கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு பணம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ என்னென்னா, பணத்தை ஈர்க்கும் மனநிலை எப்போ உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனதார இது தவறு இல்லைன்றதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த வைப்ரேஷன் முழுதுமாக உங்களை வந்தடையும். பணம் தப்புன்றது ஒரு 0.1% உங்கள் மனசில் இருந்ததுன்னா கூட அந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது கிரியேட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து இறங்கினா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணுன்ற முழு மனநிலை இருந்ததுனா தான் கம்ஃபர்ட்டாக என்னால் நிம்மதி மனநிலையோடு ட்ராவல் பண்ணி கீழே போக முடியும். நான் கிரவுண்ட் ஃப்ளோர் போகணுமா, எனக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ கிரவுண்ட் ஃப்ளோர் உண்மையாகவே தேவைதானான்னு ஏகப்பட்ட திங்கிங் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா பயம் விடுகிறது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு உண்டான மனநிலையில் அடைப்பு ஏற்படுகிறது, ரெசிஸ்டன்ஸ், அந்த எதிர்ப்பு மற்றும் தடுப்பு நிலை ஏற்படுகிறது. உங்களால் ஃபுல் பொட்டென்ஷியல், முழு ஆற்றலை அதில் உங்களால் வெளிப்படுத்த முடியாது. அப்போ பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா அந்த கிளாரிட்டி ரொம்ப தெளிவாக இருக்கணும். பணம் தவறு என்றால் நான் கேட்கின்றேன், இப்போ உங்களுக்கு ஒரு தேவைக்கு இன்றைக்கி ஒருத்தன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான், ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு அடிபட்டுட்டான், அவனை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அட்மிட் பண்ணி நான் அவனுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னா அவனுக்குன்னா பணம் கொடுத்தா தான் இன்றைக்கி வைத்தியம் பார்ப்பாங்க. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பணம் சாபமாக வரமா? நீங்கள் சொல்லுங்கள், அது எப்படி பாவமாகும்?
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நான் பிளான் பண்ணி கூலிப்படை வச்சு ஆளை காலி பண்ணுறதுக்கு நான் வந்து பணம் கொடுக்குறேன்னா இப்போ அந்த பணம் பாவம். இப்போ நான் ஒருத்தன் உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னா அந்த பணம் புண்ணியம். அப்போ பணம் என்பது பாவ புண்ணியத்தை தீர்மானிப்பது இல்லை. அந்த செயலினுடைய நோக்கம், அதை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் பாவ புண்ணியம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ பணத்தை முதல்ல ஈர்க்கணும்னா பணம் தப்புன்ற மென்டாலிட்டியிலேருந்து முதல்ல நீங்கள் வெளியே வரணும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இது ஒரு பெரிய ட்ராப். சமீபத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிறர் வளரக்கூடாது என்பதற்காக உங்களோட மைண்ட் செட்டை தப்பாக வைக்கணுன்றதுக்காக, இவன் ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தவறான கருத்துக்களை முன்னிறுத்தி அந்த கருத்துக்களுக்கு பின்னாடி உங்களை ட்ராவல் பண்ண வச்சு உங்களை இந்த உலகத்தில் அடைய வைக்கணுன்ற அந்த தன்மையை அடைய விடாமல் தடுக்கின்றார்கள். ஏன்னா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவன் மட்டும் மேலே இருக்கணும், மற்றவெல்லாம் அவனுக்கு கீழே இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் அடையணும் அப்படின்னா முதல்ல ஸ்ட்ராங்காக அதை ப்ரொசீட் பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் அதில் தவறு இல்லைன்ற மனநிலையோடு அதை நீங்கள் அணுகணும். இதை என்னால் அடைந்து தீர முடியும், இதில் எந்தவித தவறும் இல்லை, பணம் என்பது தப்பு கிடையாது, பணத்தை நான் எந்த காரணத்திற்காக பயன்படுத்துகிறேன் என்பதை பொறுத்து தான் சரியும் தப்பும் வந்து தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். அப்போது மட்டும்தான் அந்த பணத்தை முழுமையாக நீங்கள் ஈர்க்க முடியும். பணம் என்பது வெறும் பொருள் அல்ல, பணம் என்பது 16 செல்வங்களில் ஒரு செல்வம். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்றது மாதிரி, நல்ல ஞானம் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்திற்கு ஒரு 16 செல்வங்கள் சொல்கிறாங்க. அந்த 16 செல்வத்தில் தனம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அல்லது பணம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. இது தவறு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் தெளிவாக அதில் பயணம் பண்ண முடியும், அந்த பண செல்வத்தை ஈர்க்க முடியும். அது தப்புன்றது 0.1% உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா கூட அதை அடையிறதுக்கு உண்டான ஃபுல் எஃபர்ட்டை உங்களால் போட முடியாது. டவுட்லேயே வேலை செஞ்சுட்ருப்பீங்க. டவுட்லேயே வேலை செய்யும்போது அந்த பணத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து சென்றடைய மாட்டீர்கள். பணத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படாது. அதில் முழுமுதற் தன்மையை உங்களால் நிச்சயமாக வந்து பார்க்க முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பணம் வேண்டுமென்றால் அது தவறே இல்லை என்கின்ற தன்மையோடு நீங்கள் பயணம் செய்யும் போது தான் அந்த பணத்தை முதலில் ஈர்க்கவே முடியும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உலக இயக்கம் என்கின்ற ஒன்று நடைபெறுவதற்கு இந்த பொருளியல் உலகத்தில் மெட்டீரியல் லைஃப்பில் மெட்டீரியல் வேணும்னா அது தவறு இல்லை என்று புரிந்து கொண்டு பயணம் பண்ணுங்கள். இல்லை என்றால் அதை உங்களால் ஈர்க்க முடியாது. நன்றி, வணக்கம். ஜூலை மாதம் 10, 11, 12 தஞ்சாவூரிலும் 13, 14, 15 பாண்டிச்சேரியிலும் அடுத்த மீட்டப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.